ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் தேசிய செயற்குழு உறுப்பினர் மற்றும் பாஜகவின் மூத்த தலைவர் திரு ஹெச் ராஜா அவர்கள். வணக்கம். மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வரதுக்கு முன்னாடியே ஸ்டாலின் அவர்கள் பல கேள்விகளை எழுப்பியிருந்தார். அதன் பிறகு மோடி அவர்கள் வந்துட்டு போனதுக்கு அப்புறமா டபுள் சர்க்கார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் உங்கள் டபுள் சர்க்கார் நுழையாத இடங்களை விட இந்த இடங்கள் மட்டும், அதாவது தமிழகம் இந்த மாதிரியான சவுத் சைட் மட்டும்தான் வளர்ச்சியில் மேல் நோக்கி இருக்குது அப்படின்றதுனால நாங்கள் தான் சிறந்த ஆட்சியை கொடுத்துட்ருக்கோம். இந்த டபுள் இன்ஜின் அப்படின்றதை நிராகரித்து பேசியிருக்கார் ஸ்டாலின் அவர்கள். அதாவது எப்பொழுதுமே அடுத்தவர்கள் சாதனையை அபகரிக்கிற பழக்கம் இந்த திராவிடியன் ஸ்டாக்குக்கு உண்டு. இப்போ நான் சொல்லி தான் உங்கள் நேயர்களுக்கு தெரியணுங்கிறது இல்லை. தமிழ்நாட்டில் அரசாங்கத்தால் ஏதாவது முன்னேற்றம் வந்திருக்கு அப்படின்னா அரசு துறை நிறுவனங்கள்னு இருக்குல்ல. உதாரணமாக எலக்ட்ரிசிட்டி போர்டோட அக்குமுலேட்டட் லாசஸ் எவ்வளவு? 1,62,200 கோடி. இந்த வருஷம் ப்ராஃபிட் இருக்கா? இன்னி வரை இல்லை. அதே மாதிரி போக்குவரத்து நிறுவனங்களில் இருக்கிற 300க்கு மேற்பட்ட பணிமனைகள் அத்தனையும் பேங்கில் அடமானத்தில் இருக்கா இல்லையா? அதனுடைய அக்குமுலேட்டட் லாஸஸ் எவ்வளோ இருக்குது? 58,000 கோடி. இந்த மாதிரி அரசு துறை நிறுவனங்கள்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 12 கோடி 10 கோடி ப்ராஃபிட் வந்திருக்கிற 1 or 2 அமைப்புகள் இருக்கலாம். ஆனால் அரசு துறை நிறுவனங்கள் அத்தனையும் நஷ்டத்தில் இருக்குது. அப்போ பொருளாதார வளர்ச்சிங்கிறது யார் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறது? நாட் யூ. அரசு துறை நிறுவனங்களால் வளர்ச்சி இல்லை, லாபம் இல்லை. தமிழ்நாட்டினுடைய ஸ்டேட்டு ஜிடிபி அதனால் வளரலை. அப்போ எதனால் வளர்ந்திருக்கிறது? தனியார் நிறுவனங்களுக்கு இன்றைக்கி பல்லாயிரக்கணக்கான நிறுவனங்கள் ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் தானே. ஆக அதெல்லாம் அந்த திட்டங்கள்லாம் யாரோட திட்டங்கள்? மத்திய அரசாங்கத்தின் திட்டங்கள். ஆகவே தமிழகத்தில் வளர்ச்சி என்பது அல்லது கேரளாவில் வளர்ச்சி இண்டஸ்ட்ரியல் ஒன்றுமே கிடையாது, நமக்கு தெரியும். அது ரொம்ப தகரடப்பா. ஸோ இந்த வளர்ச்சிங்கிறதுக்கே மத்திய அரசு காரணம். அதோடு மட்டும் இல்லை, நான் பொருளாதாரமானவன். ஒரு தொழில்துறையில் அல்லது விவசாயத்துறையில் வளர்ச்சி வேணும்னு சொன்னால் அதற்கான உள்கட்டமைப்பு வசதிகள் வேணும். அதாவது நிலத்திற்கு இடுபொருட்கள் போகணும், உற்பத்தியான பொருட்கள் சந்தைக்கு வரணும். இதெல்லாம் கூட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்றைக்கி அது சாலை போக்குவரத்தோ ரயில் போக்குவரத்தோ தகவல் தொடர்பு இணைப்போ இதெல்லாம் உங்களாலேயே இது அத்தனையுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டு உங்களுக்குன்னு இருக்குது. இப்போ அக்ரிகல்ச்சர் இஸ் எ ஸ்டேட் சப்ஜெக்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சென்டர் பண்ணுது. ஆனால் உற்பத்தியான நெல்லை பாதுகாப்பாக வாங்கி வைக்க துப்பு கட்ட சர்க்கார் உங்கள் சர்க்காருங்கிறத உங்கள் மந்திரியே சொல்கிறார். என்ன சொல்கிறார்? போன தரம் விதைச்ச நிலத்தை விட இந்த தரம் 2 மடங்கு விவசாய நிலம் விதைச்சிட்டான், அதனால எங்களால் அதை வாங்க முடியலைன்னு. நான் கேட்குறேன், 110 நாள் கழிச்சு தானே நெல் விதைச்சன்னைக்கு மறுநாள் அறுவடையா? இல்லை வெண்டிக்காய் மாதிரி 30 நாளில் அறுவடை பார்க்க முடியுமா? முடியாதுல்ல. அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் 300 கோடி கொடுத்துருக்கு. எதுக்கு? நெல்லை வாங்கினா பாதுகாப்பாக வைக்க அதுக்கான குடம். இப்போ குளிர்பதன கிடங்குகள் மற்றதுக்கு வேணும், நெல்லுக்கு அது வேணா அது பாதுகாப்பாக வச்சிருக்கிறதுக்கு உங்களால் முடிஞ்சதா? நெல் முளைச்சி போய் விவசாயி துயரத்துக்கு உள்ளாகியிருக்காங்க. அமைச்சர் அப்போ அந்த குற்றச்சாட்டை வச்சார், எங்களை விட அதிமுக ஆட்சி காலத்தில் இதில் செடியே முளைச்சிச்சு, நாங்கள் அதோட நல்லா தான் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு. பாருங்கள், இந்த அரசாங்கம் பேசுகிறது எல்லாமே எப்படி இருக்குன்னா, நம்ம சுகாதாரத்துறை மந்திரி 0 கஞ்சான்னாரு. ஆஸ்பத்திரியில் 4 அடிக்கு கஞ்சா செடி மக்கள் உடனே பொது வழியில் எடுத்து போடுறாங்க. புழுவுனி இந்த ஒரு கூட்டமே இந்த 4.25 வருஷம் பொய்யே சொல்லி அதனால் எந்த துறையிலும் இந்த அரசாங்கத்தால் நான் கேட்குறேன், உங்களால் எலக்ட்ரிசிட்டி போர்டில் இந்த 1,62,200 கோடி அக்குமுலேட்டட் லாஸை 4.5 வருஷத்தில் குறைச்சிருக்கீங்களா?
அதே மாதிரி போக்குவரத்துறை, அதே மாதிரி தான் எல்லா அரசு துறை நிறுவனங்கள்கிட்ட பட்டியலே இருக்குது. அரசு துறை நிறுவனங்கள்லாம் நஷ்டத்தில் இருக்குது. அதனால் இந்த அரசாங்கம் நிர்வாகத்திலும் மோசமாக இருக்குது, மேலாண்மையிலும் மோசமாக இருக்குது. நீங்கள் என்டிஏ வந்து ஒரு கூட்டணின்றீங்க, பலமான கூட்டணி. 2021 இந்த கூட்டணி தான் இருந்தது, அப்போவும் தோல்வி பெற்றீங்க. இப்போ எக்ஸ்ட்ராவாக டிடிவி தினகரன் மட்டும்தான் வந்திருக்காங்க. இந்த கூட்டணி வச்சு என்ன இது பண்ண போகிறீங்க? இந்த கூட்டணி வந்து வலுவுடன் சொல்லலை, என்ன எடுத்துக்காட்டு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. நான் இதுக்கு பல தரம் பதில் சொல்லியிருக்கேன். தமிழக மக்கள் அதிமுக மாண்புமிகு முன்னாள் முதல்வர் மேடம் ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்போ மட்டும்தான் செகண்ட் டைம் வந்திருக்கு. ஆனால் தவிர 90களிலிருந்தே ஒரு ஆட்சி மாற்றப்படுகிறது அடுத்த தடவை தேர்தலுக்கு. அப்படி இருக்கச்ச கூட்டணியில் யாராவது வரணுங்கிறது மக்கள் எதிர்பார்க்குறாங்களா? இல்லை. இதுக்கு நான் வந்து பிஜேபியோட உதாரணமே சொல்லியிருக்கேன். கர்நாடகாவில் 80களின் துவக்கத்தில் திரு ராமகிருஷ்ண ஹெகடேயுடைய ஜனதா தள் எஸ், அப்போ வந்து அது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வந்தது. பிஜேபி 40க்கு மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் பெற்றிருந்தாங்க. நாம் வந்து காங்கிரஸ் அல்லாத சர்க்கார் வரணுங்கிறதுக்காக ராமகிருஷ்ண ஹெகடே ஆதரித்தோம். நல்ல பேர் கிடச்சிது அவருக்கு. அவர் ஒன்று என்ன பண்ணார், 1 இயரில் அவராக வித்தவுட் கன்சல்ட்டிங் பிஜேபி சட்டமன்றத்தை கலைச்சிட்டு மக்கள்கிட்ட போனார். அப்போது கூட்டணி இல்லை, ஆனால் மக்கள் ராமகிருஷ்ண ஹெகடேக்கு ஓட்டு போட்டாங்க. அப்போது மக்கள் என்ன நினைக்கிறாங்க, ஒரு மோசமான சர்க்காராக இருந்தால் நீக்கணும், நல்ல சர்க்காராக இருந்தால் திருப்பி கொண்டு வரணும். அதுக்காக நட்பில் இருக்கிற பிஜேபிக்கு கூட ஓட்டு போடாமல் மக்கள் வந்து ராமகிருஷ்ண ஹெகடேக்கு ஜனதா தள் எஸ்க்கு போட்டாங்க. அந்த மாதிரி மக்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற சட்டம் ஒழுங்குன்னா அதை மாதிரி சீர்குலைவு வேறு எங்கேயுமே கிடையாது. அதாவது ஒரு நாளைக்கு 65 பேர் தற்கொலை பண்ணிப்பானா, அது மாதிரி தற்கொலை இங்கே நடக்குது. அதே மாதிரியாக 2000 கேஸு போக்சோ கேஸு. இந்த மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நீங்கள் இந்த திராவிடியன் ஸ்டாக்கோட ஃபஸ்ட்டு கிளைம் என்ன, நாங்கள் தான் இங்கே வந்து ஜாதி உணர்வு இல்லாத சமூக நீதியை கொண்டு வந்திருக்கோம்னு. இன்றைக்கி பள்ளிக்கூட மாணவர்கள் ஜாதியின் பெயரால் கொலை பண்ணுறாங்களா இல்லையா? அதுக்கான ஸ்டெப்ஸை இந்த கவர்மெண்ட் எடுக்கிறாங்க இல்லையா? என்ன எடுத்து நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து 100 வருஷத்துக்கு மேலே உங்கள் திராவிடியன் ஸ்டாக் ஐடியாலஜி, உங்கள் சர்க்கார் இருக்கிறது இப்போயா இருக்கலாம், இல்லை 67 டிஎம்கே ஆட்சிக்கு வந்திருக்கலாம். நீங்கள் மக்கள்கிட்ட பரப்புரை பண்ணுறீங்கள. நீங்கள் மற்ற மாநிலங்கள்லாம் ஜாதி சண்டைகளே இல்லை, ரொம்ப கம்மி. ஆனால் தமிழ்நாட்டில் தான் ஜாதியின் பெயரால் படுகொலைகள். பள்ளிக்கூடத்தில் பட்டாக்கத்தி வச்சுருக்கான் ஸ்டூடெண்ட்டு. வாட் கல்ச்சர் யூ ஹவ் ப்ராட் இன்? ஃபஸ்ட்டு உங்களோட அடிப்படை கிளைம் சமூக நீதிங்கிறீங்க, அதுவே ஜீரோவாக போச்சே. 6700க்கு மேற்பட்ட படுகொலைகள் இதுவரை நடந்திருக்கு. சரி, அது எல்லாத்தையும் விட நான் வந்து கிட்டத்தட்ட 2 வருஷமாக 2023லேருந்து ஒரு விஷயம் வலியுறுத்தி கொண்டே வருகிறேன். அதை பற்றி நேற்றைய தினம் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் பேசியிருக்கார். அது பற்றி மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடியார் பேசியிருக்கார். அதாவது என்னன்னு சொன்னால், இன்றைக்கி 2021 இந்த தீய திமுக ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி இந்தியாவிலேயே மோஸ்ட் நார்காட்டிக் இன்ஃபெஸ்டட் ஸ்டேட். காரணம் வந்து பாகிஸ்தான், அது பஞ்சாப். காரணம் பாகிஸ்தான் பார்டரில் இருக்குது, ஆப்கானிஸ்தான் பக்கத்தில் இருக்குது. அதனால் அதுதான் நம்பர் 1 நார்காட்டிக் இன்ஃபெஸ்டட் ஸ்டேட். இன்றைக்கி என்ன, தமிழ்நாடு. நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு நிர்வாகி 3000 கோடிக்கு சிந்தட்டிக் ட்ரக் கடத்தியிருக்கார். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அவர்களுடைய ஒரு அணி மாவட்ட செயலாளர் இப்ராஹிம் ராமநாதபுரத்தில், பட்டுக்கோட்டையில் எல்லாம் திமுக நிர்வாகிகள். அதனால தான் நான் சொல்லியிருந்தேன், இந்த தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் போதை கடத்துவோர் அணின்னு ஒரு அணியை உருவாக்கலாம். இட் இஸ் எக்ஸிஸ்டிங், டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த அளவுக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் இப்போ பாருங்கள், இதில் திருவள்ளூர்லேயே ஒரு ஒரிசா இளைஞர் வெட்டப்படுறார்.
மறுநாள் கோயம்புத்தூரில் ஒரு கல்கட்டாவை சேர்ந்தவர் கொலை செய்யப்படுறார். எல்லாம் எதனால்? ஊடகங்கள் மறுநாள் பத்திரிகைகள் போடும்போது என்னன்னு போடுறாங்க? போதையால் ஆட்பட்ட. ஆக இன்றைக்கி இளைஞர்கள் உங்கள் சமூக நிதி ஹஸ் பிகம் அ பிக் ஜீரோ. ரெண்டாவது, இன்றைக்கி நார்கட்டிக் எந்த குற்றம் நடந்தாலும் அதன் பின்னணியில் என்ன இருக்குது? புல்லிங்கோக்கள் தான். போதையை போட்டுட்டு புல்லிங்கோக்கள் படுத்துகிற பாடு அவ்வளோ மோசமாக இருக்குது. அது மேலே கண்ட்ரோல் இருக்கா? பாவம் நம்ம முதலமைச்சரை கண்டு நான் ஐ பிட்டி ஆன் ஹிம். காரணம் என்ன? அவருக்கு அவர் குடும்பத்து மேலேயும் கண்ட்ரோல் இல்லை. மகனா மாப்பிள்ளையா யார் யார் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லேயே எப்படி எல்லாம் தவறுகள் செஞ்சுருக்காங்க, கண்ட்ரோல் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இருக்கா? நான் கேட்குறேன், ஒரு நபர் சைவம்னா இப்படி வைஷ்ணவம்னா இப்படின்னு பேசலாமா? ஒரு மந்திரியாக இருக்கவர். என்ன நடக்கிறது இந்த கட்சியில்? சரி, அந்த கட்சியில் ஒரு அறநிலையத்துறைக்கு அரங்கட்ட அமைச்சர் ஒருத்தர் இருக்கார். அவர் ஹிந்துக்களை பார்த்து கேட்குறாரு, நீங்களாம் சோத்தத்துங்கிறியா இல்லை வேறு அப்படின்னு. இது என்ன கவர்மெண்ட்டு? என்ன நபர்கள்? சரி, பொறுப்பான நபர் எவனாவது இருக்காரா? நான் கேட்குறேன். இந்த டிஆர்பி ராஜாவா, இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர், அந்த கொஸ்டின் மேதுக ஆளுநராக ரைஸ் பண்ணியிருக்கார். தமிழ்நாட்டில் நீங்கள் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கீங்க? அது கேட்டால் இதுக்கு ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணால் வெறும்னா பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை நடுப்பக்கத்தில் ஒரு பேப்பர் கிழிச்சு கொடுன்னு அதை பிரசில் கொடுக்குறாரு. எவ்வளவு கேவலமானவர்கள் இந்த அரசாங்கம்! என்னால் இந்த தரிகட்ட அரசை தூக்கி எறியணும், நிர்வாகம் சீர்படணும். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதைக்கு ஆட்பட்டிருக்கு மாநிலம். மாண்புமிகு பிரதமர் அது சுட்டி காட்டியிருக்கார். இந்த 2 விஷயமும், தாய்மார்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ரெண்டாவது ஸ்கூல் குழந்தைகள் போதைங்க. அதோடு மட்டும் இல்லை, நான் இது சீரியஸ் இஷ்யூ, வி வில் டேக் இட் டு எவரி டோர். அதாவது இன்றைக்கி என்ன நடக்கிறது? ஒன்று, உங்கள் டிஎம்கே நிர்வாகிகள் கடத்துகிறாங்க. ரெண்டாவது, அதோட டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் தமிழ்நாடு. அதாவது ஒரு சமூக பிரஜை முதலமைச்சருக்கு இருக்கணும், ஆளுறவங்களுக்கு இருக்கணும். நாளைக்கு அடுத்த தலைமுறை பாதுகாப்பாக இருக்கணும்னு. இன்றைக்கி இந்த போதைப்பொருள் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்ஸ் எல்லாம் எதுன்னா கேந்திரிய வித்யாலயா, சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம், இதனுடைய வாசலில் பொட்டெல்லாம் விற்கிறாங்களா இல்லையா? அவங்க எப்படி அங்கே போனாங்க? ஹவு தே டிஸ்ட்ரிபியூட் இட்? இதில் ஒரு டிசைனே இருக்குங்கிறேன் நான். என்ன? நம்ம தமிழ்நாட்டுக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர், டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், ஆர்கிடெக்ட்ஸ், ஆசிரியர்கள், இந்த மாதிரி இருக்கிற தமிழ்நாடுடைய இன்டெலிஜென்சியாவினுடைய குழந்தைகளை எல்லாம் போதையிலே முடக்குன்ற சதி ஸ்டாலின் ஆட்சியில் நடக்குது. ஒரு நாளாவது சங்கரங்கோவிலில் போதை ஒழிப்பு மாநாட்டில் மேது ஆளுநர் பேசுகிறார். அவர் கேட்ட கேள்விக்கு இன்னி வரைக்கும் முதலமைச்சர் பதில் சொல்லலை. அவர் சொல்கிறார், கஞ்சா பிடிச்சிருக்கீங்க, ஏதாவது 1 கிராமாவது, இட் இஸ் வெரி ஸ்பெசிஃபிக் அண்ட் சீரியஸ் இஷ்யூ, 1 கிராமாவது சிந்தட்டிக் ட்ரக்கு தமிழ்நாடு போலீஸ் கைப்பற்றியது உண்டா? ஏன் முதலமைச்சர் பதில் சொல்லலை? நான் அதனால தான் இப்போ சமீபத்தில் கூட சொல்லியிருந்தேன், நீங்கள் போதைக்கு ஆட்பட வேண்டாம், குடி, கஞ்சா, கொல்லீஃப் இதெல்லாம் சொல்கிறீங்களே, சிந்தட்டிக் ட்ரக்கு சொல்லியிருக்கீங்களா? மெத்தபெட்டமின். ஏன்னா அதுக்கு டிஸ்ட்ரிபியூட்டரே நீங்கள் தான், அதனால சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏன்னா முதலமைச்சரே சொல்கிறதா ஊருக்கு ஊர் ரவுண்டானாலெல்லாம் ஃப்ளக் வச்சுருக்கீங்கள, அந்த ஃப்ளக்ஸில் சிந்தட்டிக் ட்ரக்கு பேர் இருக்கா பாருங்கள். ஆனால் அந்த கூட்டையில் இருக்க வைகோவர்கள் தான் மதுவை ஒழிக்கிறோம். ஐயோ பாவம் வைகோ, அவருக்கு எப்போயாவது கொஞ்சம் பீரியாடிக்கலாக வாக்கிங் போகலன்னா உடம்புக்கு சரியாக இருக்காது. அதனால் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி போகணும். அதுக்கப்புறம் ஏங்க நீங்கள் இருக்கீங்க கூட்டணியில், அதை சொல்ல வேண்டியானே? ஏன் முதலமைச்சரையும் பேச மாட்டேங்கிறார்? காரணம், அவர் கட்சியே நார்கட்டிக் டிஸ்ட்ரிபியூஷன், நார்கட்டிக் கடத்தல், அதனுடைய சென்டர் ஒரு பாயிண்ட், ஃபோக்கல் பாயிண்ட் இருக்குன்னா டிஎம்கே. அதனால் இது அவ்வளவு மோசமான சமூக சீர்கேடு இந்த அரசாங்கத்தால் நடந்து கொண்டிருக்கு. வர தேர்தலில் என்டிஏ கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்னாலும் அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்றதான் சொல்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு வரும்போது அமித்ஷா அவர்கள் என்டிஏ கூட்டணி அப்படின்றத ப்ரெஸ் பாயிண்ட் பண்ணி சொல்லி, குதிரையை வண்டிக்கு பின்னாடி கட்டுறதா முன்னாடி கட்டுறதா? முன்னாடி. தேர்தல் முடியட்டும், இதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம். ஒரு விஷயத்தில் தேர் இஸ் ப்ராட் அக்ரிமெண்ட். இந்த சீரழிவுக்கு காரணமாக இருக்கிற டிஎம்கே சர்க்கார் ஷுட் பி த்ரோன் அவுட். ஸோ இப்போ நம்ம அதில் மட்டும் கவனம் செலுத்துவோம்.
பாஜக எதுக்கு முயற்சிக்குது அப்படின்றத திமுக வைக்கிற குற்றச்சாட்டை பார்க்கும்போது அடுத்த ஏக்நாத் ஷிண்டேவா வந்து தமிழகத்தின் ஏக்நாத் ஷிண்டே இபிஎஸ் ஆக மாற்ற பார்க்குறாங்க அப்படின்ற. நான் என்ன சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபியோட 6 வருஷம் கூட்டணியிலே இருந்தோம். திமுக உடைச்சிட்டோமா? இது ஒன்றும் புதுசு இல்லையே. கருணாநிதி அவர்கள் அதிமுக ஆதரவு விலக்கி கொண்டப்போ அவர் ஆதரவு கொடுத்தார், கூட்டணி வச்சுருந்தோம். பார்லிமெண்ட் தேர்தல், அடுத்த சட்டமன்ற தேர்தல் எல்லாத்துலேயும் திமுக ஒன்றும் உடைக்கலையே. ஏன் இந்த பயம் உங்களுக்கெல்லாம்? அதனால் தமிழ்நாட்டில் ஏடிஎம்கேயோடையும் இருந்தோம், திமுகவோடையும் இருந்தோம். அதனால் நாம் எதுவும் செய்யலை. அங்கே ஏக்நாத் ஷிண்டே என்ன ப்ராப்ளம்? இந்தியாவில் இருக்கின்ற மாநிலங்களிலேயே ஹிந்துத்வாய் மையமாக வைத்து அரசியல் நடத்தி கொண்டிருந்த ஒரு கட்சி சிவசேனா. நீங்கள் போய் காங்கிரஸோட கூட்டணி வச்சிங்கன்னா அதில் இருக்கிறவங்க ஏற்றுப்பாங்களா? அவங்கள அவர்களோட பாவத்தின் சுமையின் காரணமாக அவர்கள் உடைந்தார்கள். ஏன்னா சிவசேனா காங்கிரஸை குச்சியால் கூட தொட்டிருக்கலாமா? நீங்கள் அந்த பாவ காங்கிரஸோட கூட்டணி வச்சிங்க, அதை ஏற்றுக்கொள்ளாத உண்மையான உங்கள் கொள்கைவாதிகள், இந்துத்துவவாதிகள் வெளில வந்தாங்க. அதுக்கும் பிஜேபிக்கும் சம்மந்தம் இல்லை. நீங்கள் சொல்வது ஷிண்டேக்கு காரணம் இருக்குது. தொடர்ந்து 3 வருட காலமாக பார்க்குறோம், சட்டமன்றம் நடக்கும்போது ஆளுநர் அவர்கள் வெளிநடப்பு அப்படின்றத பண்ணுறது. அதை தொடர்ந்து இப்போ மோடி அவர்கள் வரும்போதும் வந்து ஸ்டாலின் அவர்கள் தன்னோட எக்ஸ்லத்தில் போட்ட பதிவு தான், உங்களுக்கு இதாக நடக்கிற ஒரு ஆளுநரை நீங்கள் எப்போ வந்து திரும்ப பெற போகிறீங்க அப்படின்னு. தேசத்திற்கு நலனில் ஆளுநர் செயல்பட்டார், அந்த ஆளுநர் பாராட்டுக்குரியவர். காரணம் என்ன? அதாவது நாங்கள் இத்தனை இண்டஸ்ட்ரி கொண்டு வந்தோம், ஒன்று கூட இவங்களால் சொல்ல முடியலை. ஆளுநர் வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே என்ன, 12,60,60,000 கோடியை நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு இருக்கோன்னு. ஒன்றும் வேண்டாம். சவுதி அரேபியாவுக்கு முதலமைச்சர் ஷோஜான் குடும்பத்தோடு ஜாலியாக சுற்றுலா போனப்போ என்ன சொன்னார், வந்து இங்கே மூலதனம் வரும், அதில் கேரளா தொழில் செய்து கொண்டிருக்கின்ற லூலு மால் 5,000 கோடிக்கு லூலு மால் இங்கே தமிழ்நாட்டில் வரும்னாரு. அதுக்காகவே இவங்க கோயம்பேடை காலி பண்ணாங்க. நான் சொல்கிறேன், இவங்க திட்டமிட்டு திருடுகின்ற கூட்டம் இது. திட்டமிட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குதுங்கிறதுக்கு உதாரணமே இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை காலி பண்ணது. இங்கே லூலு மால் கொண்டு வரேன்னு சொன்னீங்க, வந்துதா? ஒரு சாதாரண இது பொட்டி கடையில் விற்றா அது பொட்டி கடை, அதையே பெரிய கடையாக போட்டு விற்றா அதுக்கு பேர் மாலு. சாமான் என்னவோ வந்து கடுகு, பருப்பு, உளுத்தம், ஜீரகம், மிளகு இதுதான் விற்க போகிறார். அது விற்கிறதுக்கு உங்களால் ஆள் கொண்டு வர முடியலை. என்ன ஏதோ இந்த அஞ்சப்பர் பிரான்ச்சஸ் எல்லாம் நாங்கள் தான் துவங்கினோன்னு சொல்லிக்கிற மாதிரி இது ஒரு கேவலமான சர்க்கார். ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கா? சரி, இது இங்கிலாந்துக்கு போனீங்க, ஜெர்மனிக்கு போனீங்க, ஜெர்மனிலேருந்து இங்கே வந்திருக்குன்னு நீங்கள் சொன்ன உடனே அந்த கம்பெனி ஐயோ நான் தமிழ்நாட்டில் ஒன்றும் இன்வெஸ்ட் பண்ணலைங்க பயப்படுறாங்க. ஏன்னா யார் சார் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு லஞ்சம் கொடுக்கறது அப்படின்னு. அவ்வளோ மோசமான சர்க்கார். மாநிலத்தை பற்றி கவலையே இல்லை. அதாவது இது ஒரு குடும்பத்து ஆட்சின்னு கூட நான் சொல்ல மாட்டேன். 10 குறுநில மன்னர்கள் சேர்ந்து தமிழகத்தை கொள்ளையடித்து கொண்டு இருக்கிறார்கள். அதுக்கு சக்கரவர்த்தி கருணாநிதி குடும்பம். கருணாநிதி குடும்பம் ஊழல் சக்கரவர்த்தி. ஆனால் ஊழல் குறுநில மன்னர்கள்லாம் யார்? செந்தில் பாலாஜி, சேகர் பாபு, ஏவா வேலு, பொன்முடி, இந்த மாதிரி ஒரு கொள்ளையடிக்கிற 10 குறுநில மன்னர்கள். இதை வச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் ஊழல் சாம்ராஜ்யத்தை வச்சுக்கிட்டு எனக்கு பெரிய ஊழலுக்கு எதிரான யுத்தம்னு சொன்ன உடனே நம்ம மாண்பு முதல்வர் என்ன பேசுகிறாரு நேற்றுக்கு? இது ஆரிய திராவிட யுத்த களமா. டாக்டர் அம்பேத்கரோட புத்தகத்தெல்லாம் படிங்க ஐயா. படித்தா தானே இவர் ஏதோ படிச்சிருக்காருன்னு சொல்லிக்கிறாங்க. அதை பற்றி நான் உள்ளே போக விரும்பலை. டாக்டர் பிஆர் அம்பேத்கர் தெளிவாக சொல்லியிருக்கார், தி ரைட் பிளேஸ் ஃபார் தி மித் ஆஃப் ஆரியன் இன்வேஷன் இஸ் தி டஸ்ட்பின். ஏன்னா தி மித் ஆஃப் ஆரியன் இன்வேஷன், ஆரிய படையெடுப்பு என்கின்ற கட்டுக்கதைக்கு சரியான இடம் குப்பை தொட்டி தான். நீங்கள் டாக்டர் அம்பேத்கரோட கருத்துக்கே துரோகம் பண்ணுற கூட்டம் எங்கே இருந்தது? இங்கே வந்தான். இப்போ பானிபட் யுத்தம், பிளாசா யுத்தம், டேட்டு, இடம் சொல்கிறோம்ல,
இந்த ஆரிய படையெடுப்பு டேட்டு இடத்த சொல்லுங்கய்யா. நீங்கள் சொல்கிற எதுவுமே உண்மை இல்லை. காரணம் என்ன? தமிழ் இலக்கியத்திற்கு முதல் இது புத்தகம் என்ன? சிலப்பதிகாரம் முதல் நூல். அந்த சிலப்பதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்கு? வானத்து விண்மீன் தகையாளை கோவலன் மாமுது பார்ப்பான் மறைவழி காட்டிட தீபலம் செய்வது காண்பார்க்கண் நோன்பு எண்ணெய். அதாவது பூம்புகாரில் காவிரி பூம்பட்டினத்தில் கண்ணகிக்கும் கோவலனுக்கும் எப்படி திருமணம் நடந்ததுன்னு இளங்கோவடிகள் சொல்கிறார். வானத்து நட்சத்திரத்தை போல் இருக்கின்ற கண்ணகியை கோவலன் வயது முதிர்ந்த அந்தணன் வேதத்தின் வழியை காட்ட தீபலம் செய்வது பார்ப்பதற்கு கண்கள் விரதம் இருந்திருக்க வேண்டும், காண்பார்க்கண் நோன்பு எண்ணெய். நான் கேட்குறேன், எங்கே அன்றைக்கே இருந்திருக்காங்களே. இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற ஒரு பகுதி மக்களை அவன் வெளிநாட்டிலேருந்து வந்தான்னு எத்தனை நாளைக்கு பூச்சாண்டி காட்டுவீங்க? கால்டுவல் புத்திரர்கள். கால்டுவல் வர்றதுக்கு முன்னாடி ஆரிய திராவிட இனவாதத்தை பற்றினு எங்கேயாவது ரெஃபரன்ஸ் இருந்திருக்கா? ரெஃபரன்ஸே கிடையாது. திராவிட நீங்கள் இவங்களுக்கெல்லாம் மொழியே தெரியுமா? தமிழர்களே இல்லைங்கிற கூட்டம் சொல்கிறாங்க. நான் அதுக்குள்ளலாம் போக மாட்டேன். ஏன்னா நான் பாரதி வழியில் வந்தவன். செப்ப மொழி 18 உடையாள் எனில் சிந்தனை ஒன்றுடையாள் அப்படி நினைக்கிறவன். நான் மொழியை வச்சு பேச மாட்டேன். ஆனால் நான் கேட்குறேன், திராவிடங்கிற சொல்லே என்னென்றால் மெய்யெழுத்திலே ஒரு தமிழ் சொல் துவங்காது. மெய்யெழுத்திலே துவங்குகின்ற சொல் திராவிடம். இத்திராவிடாய். நீங்கள் திராவிடம்னு எழுதினா அது இல்லை, அது என்ன? அது சமஸ்கிருத சொல். அதனால் நீங்கள் சொல்கிற சொல்லே தமிழ் சொல் இல்லை, சமஸ்கிருத சொல். அதை வச்சுக்கிட்டு நேற்றுக்கு முதலமைச்சர் இது ஆரிய திராவிட யுத்தத்துக்கு களமா, ஊழல் கருணாநிதியின் குடும்பத்துக்கு எதிராக, ஊழல் குறுநில மன்னர்களின் குடும்பங்களுக்கு எதிராக, கொள்ளைக்கு எதிரான யுத்தம் நடக்க போகிற தேர்தல். தேசிய ஜனநாயக கூட்டணியில் விஜயை சேர வைக்கணும் அப்படின்ற அழுத்தத்தை பாஜக கொடுத்துட்ருக்குன்னு திருமாவளவன் அவர்கள் குற்றச்சாட்டு பண்ணி வச்சிருக்காங்க. திருமாவளவன் யார் நீங்கள் சொல்கிறீங்களா? இந்த சரக்கு மிடுக்கு பேச்சுக்காரர் தானே. அநாகரிகத்தின் உச்சக்கட்டம். அவர் சொல்கிறத வச்செல்லாம் எங்கிட்ட பேசலாமா? யாராவது ஒரு பிஜேபிக்காரர் விஜய் போய் பார்த்தார் சொல்லுங்க. இல்லை விஜய்கிட்ட இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது பிஜேபியை போய் பார்த்தாங்க, பேசினாங்க. எதுக்கு பைத்தியக்காரத்தனமாக உளறிண்டே இருக்கிறது? இந்த ஆடு நரின்னு சொல்லிட்டு ஓடுறது மாதிரியா, ஆத்தோட அடிச்சுட்டு போகிறா நரி கத்துறது மாதிரியா பல கதைகள் இருக்குது. அந்த மாதிரியா திருமாவளவனோட வெட்டி பேச்சு. ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். ஈவன் ரிமோட்டஸ்ட் இனிஷியேட்டிவ் இருக்கா? ஒன்றும் கிடையாது. அதனால் இதெல்லாம் நீங்கள் ஆத்தோட அடிச்சுன்னு போகிற நரி இப்போ அலாடுறீங்க, அவ்வளோதான். எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயணமிக்க ரொம்ப நன்றி. நல்லது.